அதில் தூக்கணா குருவி ரொம்ப ஸ்பெஷலுங்க. அது என்ன பண்ணுதுன்னா, அது கூடு கட்டும்போது ஒரு வித்தியாசமாக கூடு கட்டுங்க. என்னுடைய பார்ட்னர் பெண் குருவி எட்டுன்னு வந்து காட்டுங்க, வீடு நல்லா இருக்குதா பாருன்னு. ஆடு எந்த இலையை சாப்பிடல, எந்த பழத்தை சாப்பிட்லையோ மனுஷன் சாப்பிடக்கூடாதுங்க. தனக்கு உணவு தேடி கரையை நோக்கி போகுங்க காக்கா. கரெக்டாக அந்த கரையை கண்டுபிடிச்சிடும். ஆனால் மனிதன் பாருங்களேன், தேவையில்லாத செலவு, கெட்ட பழக்க வழக்கங்களால் தனக்குன்னு ஒரு சொந்த இருக்கிற வீடு கூட அவங்களால கட்ட முடியலைங்க. காலை வணக்கம். எல்லோரும் சிறப்பாகவும் ஆனந்தமாகவும் இருங்கள். இன்றைய நாளுங்க அற்புதமான இறையாற்றல் மிக்க நாளாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேங்க. நல்ல தியானம் பண்ணும்போது ஆழ்நிலையில் சில வார்த்தைகள் நம்மளை மீறி இந்த பிரபஞ்சம் பேசுகிற மாதிரி நம்ம உணர்வுங்க. அது சிலர் தியானம் பண்ணுறவங்க அனுபவிப்பாங்க அந்த தன்மையை. பாருங்கள், ஒரு குருவி, எந்த குருவியாக ஒன்றாலும் எடுத்துங்களேன், அதில் தூக்கணா குருவி ரொம்ப ஸ்பெஷலுங்க. அது என்ன பண்ணுதுன்னா, அது கூடு கட்டும்போது ஒரு வித்தியாசமாக கூடு கட்டுங்க. சில பறவைகள்லாம் மேல் நோக்கி தன்னுடைய வாசலை கட்டும், உள்ளே போகிற வாசல் வீட்டுக்கு. ஆனால் தூக்கணா குருவி கீழ் நோக்கி அது ஒரு வித்தியாசமாக கட்டுங்க. அது கூடு பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்போது அது கூடு எதுக்கு கட்டுதுன்னா, ஆம்பளை குருவி தான் கட்டும். கட்டிட்டு என்னுடைய பார்ட்னர் பெண் குருவி எட்டுன்னு வந்து காட்டுங்க, வீடு நல்லா இருக்குதா பாருன்னு. அது ஓகே பண்ண பிறகு தாங்க இனவிருத்திக்கு ரெடி ஆகும். பெண் குருவியும் ஆண் குருவியும், ரெண்டு குருவியும் அப்போ தான் இனப்பெருத்துக்கு ரெடி ஆகும். ஏன்னா 2 அறை இருக்கும். அது ஒரு அறை பாம்பு, சில பறவைகள்னால அது முட்டையை குஞ்சுங்களுக்கு எதனா ஆபத்து வரப்போகுதுன்ட்டு 2 அறையில் இருக்குங்க. பார்த்துட்டு காலியாக எதுவுமே இல்லைன்னு போயிடுங்க. அது பாம்பாகட்டும், வேறு எந்த அதுக்கு தீங்கு வர வைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். ஆனால் மேல் அறையில் உள்பக்கம் போய் ஒரு தனி அறை இருக்குங்க, சேஃப்டி அறைன்னுவாங்க. அதில் தான் தன்னுடைய முட்டையை குஞ்சு பொறிக்குங்க. முடிஞ்ச பிறகு அந்த வீட்டில் எந்த பறவையும் உள்ளே வராதுங்க. அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒரு வாட்டி தான் அது யூஸ் பண்ணும். அதுங்க பாருங்களேன், எவ்வளோ தன் வீடை தானே கட்டி ஒரு தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கோசம் வாரிசை ரெடி பண்ணுதுங்க. ஆனால் மனிதன் பாருங்களேன், தேவையில்லாத செலவு, கெட்ட பழக்க வழக்கங்களால் தனக்குன்னு ஒரு சொந்த இருக்கிற வீடு கூட அவங்களால கட்ட முடியலைங்க. காரணம் பொருளாதாரத்தை நம்ம கணக்காக சரியான முறையில் மிச்சம் பண்ணால் ஒரு சம்பாதிக்கிற நபர் ஒரு 5 வருஷத்தில் வீடு கட்டிடலாங்க. இன்றைக்கி இருக்கிற நிறைய லோன் கொடுக்குறாங்க, நிறைய டெபாசிட் இருப்பு தொகையை வைக்கலாம், நிறைய வசதி இருக்குங்க. அதே மாதிரி ஆடு பாருங்களேன், ஆடு எந்த இலையை சாப்பிடல, எந்த பழத்தை சாப்பிட்லையோ மனுஷன் சாப்பிடக்கூடாதுங்க. அது என்ன சாப்பிடுதோ அதை தாங்க அந்த நாளில் சித்தர்களும் ஞானிகளும் சாப்பிட்டாங்க. அதில் மருத்துவ குணம் இருந்ததுங்க. அதுக்கு எப்படிங்க தெரியுது இவ்வளோ அறிவா? ஆனால் பாருங்கள், சித்தர்களே அதை கவனித்து தான் இது ஆடு சாப்பிட்ற பழமோ இலையோனா தொடுவாங்க. ஸோ இங்கே எதுங்க பெரியுது? நம்ம அறிவு நம்ம அதை விட அறிவு ஜாஸ்தின்றோம். மிருகத்துக்கு தெரியுது எது சாப்பிட்ணும், சாப்பிடக்கூடாது. நம்ம உடம்புக்கு எது சாப்பிட்ணுமோ அதை தேர்ந்தெடுத்து சாப்பிடலாம் இனிமேட்டு. அதே மாதிரி காக்காங்க, நீங்கள் கடலில் பயணம் பண்ணாங்கன்னா, திசை மாறி படகு போயிடுச்சுன்னா அந்த நாளில் காக்கா ஒரு கூண்டில் இட்டு போய் உள்ளே போட்டுட்டு தாங்க பயணம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வழி தெரியலன்னா அந்த காக்காவை கூண்டுலேருந்து எடுத்து விட்டிங்கன்னா அது கரெக்டான கரையை நோக்கி போகும். காக்கா அது உயர பறக்காது, கரையை நோக்கி தனக்கு உணவு தேடி கரையை நோக்கி போகுங்க காக்கா. கரெக்டாக அந்த கரையை கண்டுபிடிச்சிடும். அதுதான் காக்காவினுடைய தன்மை. இந்த மாதிரி ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது. நாம் இந்த 3 பறவைகள்லையும் ஆடு பற்றி சொன்னேன். நாம் எந்த விஷயத்தை நோக்கி இனிமேட்டு நம்ம பயணம் பண்ண போகிறோம், எப்பேற்பட்ட அறிவை நம்ம பெருக்க போகிறோன்றது முடிவு பண்ணிங்களா? நன்றி, வணக்கம்.